நம்ம எல்லிஸோட மாற்று வீரராக நம்ம சிஎஸ்கே இப்போ ஒரு ஆஸ்திரேலியா பவுலரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தது ஒன்று, பட் இப்போ நடந்தது ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சிஎஸ்கே யாரை இப்போ ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக நம்ம சிஎஸ்கே கிட்டேருந்து எப்போ எதிர்பார்க்கலாம், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்களான மேத் ஹென்ரி அது மட்டும் இல்லாமல் ஜாக்கு இவங்க 2 பேரும் நம்ம சென்னையில் வந்து எப்போ லேண்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. எப்போ லேண்ட் ஆக போகிறாங்க, இப்போதைக்கு அவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம நியூசிலாந்து வீரர்கள் எப்போ ஜாயின் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம சிஎஸ்கேவில் வெளிநாட்டு வீரர்கள் 1 by 1 வந்து ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே சார்பாக வராத வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகில் கோஷன் அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து வீரர்கள் இன்னும் சென்னையில் வந்து லேண்ட் ஆகலை. அகில் கோஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 25க்கு அப்புறம் தான் வந்து சென்னையில் லேண்ட் ஆக போகிறாரு. நியூசிலாந்து வீரர்கள் 2 பேருமே என்ன காரணமாக வந்து ஜாயின் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஒர்க் காரணமாக தான் வந்து ஜாயின் ஆகலை. இப்போ எல்லா ஒர்க்கையுமே வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங்லேருந்து எப்போ வேணாலும் நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம எல்லிஸோட மாற்று வீரர் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம், பார்ட் 1 எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கே டெத் ஓவரில் ஒரு சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு. பட் நம்ம நினச்சது ஒன்று, இப்போ நம்ம சிஎஸ்கே பண்ணினது ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆஸ்திரேலியா வீரரான ஸ்பென்சர் ஜான்சனை நம்ம சிஎஸ்கே வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த ஒரு ஸ்டோரியோட அப்டேட் தான். கிட்டத்தட்ட ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம், சிஎஸ்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு, சிஎஸ்கே போடக்கூடிய போஸ்டர் எல்லாத்துக்குமே லைக் பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. தன்னோட ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, சென்னை அணியில் போய் ஜாயின் ஆகிறதுக்கான பார்ட்டியை வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து கன்ஃபார்மான அப்டேட் தான். நம்ம சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக நம்ம சிஎஸ்கே இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம எதெல்லாமோ எதிர்பார்த்தோம், பட் நம்ம சிஎஸ்கே இப்போ ஆஸ்திரேலியா வீரரான ஜான்சனை வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம எல்லிஸோட மாற்ற இவர் தான் வந்து கன்ஃபார்மாக ஜாயின் ஆக போகிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லிஸோட மாற்று வீரராக இருக்கட்டும், இவரை தவிர வேறு யாரை எடுத்துகிட்டு வந்திருந்தால் நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.